ஏரியாலயும் வீடு வீடா போய் டோர் கேன்வாஸ் பண்றேன். தட் இஸ் a very good idea. ஏன்னா மாமிக்கு இந்த ஏரியா பூரா வீடு வீடா ஏறி ஏறி ஓசி வாங்கி பழக்கம். இங்க பாரு, டோர் கேன்வாஸ் மட்டும் தான் பண்ணோம், ஓசி எல்லாம் வாங்க கூடாது. குலோத்துங்கன் சார், பப்ளிசிட்டி போக மீதி வேலை எல்லாம் நாம சமமா பங்கு போட்டு தான் செய்யணும். ஓகே, அது சரி. இந்த செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? அது எப்படியாவது வட்டிக்கு வாங்கி தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். வட்டிக்கு வாங்கினா ஜட்டி கூட மிஞ்சாது, அப்புறம் நம்மளுக்கு என்ன தேரும்? ஏன் சொல்லியா? வட்டிக்கு பணம் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் வட்டிக்கு வட்டி கட்டி அப்புறம் லாபம் பாக்குறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா நடக்கிற காரியமா? ஐயோ, அதெல்லாம் பார்த்தா பிசினஸ்ல இறங்க முடியுமா சார்? இறங்கிடலாம், ஆனா திருப்பி கரை ஏறணுமே. குலோத்துங்கன் சார், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 4 3 2 1 எப்படிங்க? இப்படி பேன் உட்கார்றத விட பிரிஸ்கா பேப்பர் படிச்சுன்னு உட்காருங்க. இந்தாங்க. என்ன என்ன இன்னைக்கு பேப்பர்ல விசேஷம்? பேப்பர் கொடு. என்ன பேப்பர் சாணி கலர்ல இருக்கு? பேப்பர் பையன் சாணி மேல போட்டு போயிட்டானா? கொலம்பஸ், இது எப்பத்தி பேப்பர்? மேடம், இது 1967ல வந்த பேப்பர் மேடம். 1967ல வந்த பேப்பரா? ஏய், 48 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர் இப்ப எதுக்கு நீ கொண்டு வந்து கொடுக்கற? மேடம், டூயிங் சம்திங் பெட்டர் தென் நத்திங். சும்மாவே உட்கார்ந்து ஈ ஓட்டுறது, அப்புறம் நெளியறது, கொட்டாய் விடுறது, அப்புறம் தூங்கி விழுறது, இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா பழைய பேப்பர் படிச்சாலாவது பொது அறிவு டெவலப் ஆகும். அதுக்கு தான் இப்படி பண்ணேன். 1952ல வந்த பேப்பர் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், படிக்கிறீங்களா? 1952ல வந்த பேப்பரா? இதுக்கே டென்ஷன் ஆனா இப்படி? இன்னும் ஓலைச்சுவடி, நாடி ஜோதிடம் இதெல்லாம் இருக்கு, பாக்குறீங்களா? ஓலைச்சுவடி, நாடி ஜோசியம் எல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? வேற வேலை இல்ல, பொழுது போறோம்னா டைம் பாஸ்க்கு இதெல்லாம் பார்த்துதானே ஆகணும். எனக்கு வேற வேலை இல்ல, பொழுது போகலையா? பின்ன நம்ம பிஸியாவா இருக்கோம். இங்க பாருங்க, மாமி குலோத்துக்கு நல்லா உத்து பாருங்க, அப்படியே புல் போதையில இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. குலோத் சார், மாமி இப்ப பாருங்களேன், எழுந்த உடனே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. எழுந்திருக்கோம். குட் மார்னிங் கவுஸ், நீ எப்ப வந்த? நல்ல வேலை, நான் சொன்ன டயலாக் கேட்கல. என்ன குலத்துங்கன் சார், என்ன நடக்குதுங்க? அதே தான் நானும் கேட்கிறேன், என்ன நடக்குது இங்க? கல்யாணம் ஏட்டு ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சோம், ஆனா பரபரப்பான ஆயிடுச்சு. ஏன் கவுஸ் இல்லையா? ஒரு கஸ்டமரை கூட காணுமே. கஸ்டமர் தான் வரல விடுங்க, ஒரு கடன்காரனை கூட காணோம். நீங்களே சொல்லுங்க சார், கடன் கொடுத்தவனாவது வந்து மரியாதைய வட்டியோட அசல எடுத்து வை, இல்ல அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு ஒரு எகிரனா ஒரு சின்ன பெப்பு இருக்கும். அது கூட இல்லையா சார்? அதானே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. இதை விட பெட்டரா சொல்லணும்னா ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற மாமி மாதிரி இருக்கு. மயான அமைதியான இருக்கு பாரு, எப்படி உட்கார்ந்துட்டு இருக்குன்னு. அப்படியே கல்லு புள்ளியார் மாதிரி உட்கார்ந்து கணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்காரு. ஆளை பாத்தீங்களா நல்லா? அது அப்படியே இருக்கட்டும் சார். எழுப்பி விட்டீங்கன்னா அப்ப அது பங்கு கேட்டா தேவையில்லாம பேசும். அப்படியே விட்டா படுத்து தூங்கிட்டு இருந்தா. அப்ப எழுப்புங்க. மாமி, மாமி யார் நீங்க? நான் எங்க இருக்கேன்? இவர் பேச வேண்டிய டயலாக் அது பேசிடுச்சு. குட் மார்னிங் கௌசி, நீ எப்ப வந்த? கேக்குறத கவனிச்சியா? இதுக்கு தான் வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன வேண்டாம்னு சொன்னேன்? சொன்னா மட்டும் இது புரிஞ்சிரும் அப்படியே. மேடம், நான் மேட்டருக்கு வரேன். நம்ம கல்யாணம் A to Z ஃபுல் பப்ளிசிட்டி பண்ணிட்டேன், ஆனாலும் ஒரு கஸ்டமர் கூட வரல. பிசினஸும் சூடு பிடிக்கல, சும்மா உட்காந்து சொரிஞ்சு சொரி பட சரங்கு வந்ததுதான் மிச்சம். ஆமா கௌசி, கஸ்டமர்ஸ் யாராவது வராளான்னு வாசல பார்த்து என் கண்ணு ரெண்டு பூத்து போயிடுது. ஏய், பூத்தா பறிச்சு தலையில வச்சுக்கோ. நானே 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல 50,000 ரூபாய் செலவாயிடுச்சேன்னு எரிச்சல்ல இருக்கேன். இதுல நீ வேற. கௌசல்யா, அதுக்குள்ள எப்படி 50,000 ரூபாய் செலவாச்சு? இவன் போட்ட பணம் மாதிரி எப்படி அலறி அடிச்சிட்டு கேள்வி கேக்குறான்? கௌசல்யா, என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதிலையே காணோம். அது ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னேன் சார்.
வரவு ஏதாவது வந்ததும் வரவு செலவு கணக்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். கமிஷனுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. இனிமே ஆளாளுக்கு சுருக்க ஆரம்பிச்சிருவாங்களே. மனசு தளர விடாதீங்க குலத்துங்கன் சார், நம்பிக்கையோட இருங்க. மனசை தளர விடுற அளவுக்கு உணர்ச்சி வசப்பட நான் என்ன மடையனா? ஓம் பணம் ஓம் பாடு, நான் வெறும் ஆடியன்ஸ் தானே. என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் எனக்குள்ள செல்ஃப் கான்பிடன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், கடவுள் நம்மளுக்கு நல்ல கஸ்டமரை பார்த்து அனுப்பி வைப்பாரு. கடவுள் கஸ்டமர் அனுப்பிச்சு வச்சுட்டார். வாங்க வாங்க. ஏன் நீங்க உட்காருங்க. ஹலோ தேம் பேச உட்காருங்க உட்காருங்க. ஏய் ஃபேன் போடுறா. ஏகன போடுங்க. சுத்தல சுத்தி விடு. சுத்தி விடுமா? சரி ஓகே. என்ன மேடம்? சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? அதுக்காக இட்லி பொங்கல் எல்லாம் கேட்றாதீங்க. ஹாட்டா கோல்டா காஃபியா டீயா? கூல் ட்ரிங்க்ஸா ஜூஸா இல்ல பழசா இல்ல தண்ணியா? கோட்ல ஒரு கடை. சார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா என் பேர் பரந்தாம ஐநாவரத்துல இருந்து வரேன். இத சொல்றதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்க? கொலபஸ் கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும்னு உனக்கு தெரியாதா? எப்படி மேடம் தெரியும்? எப்படி தெரியும்? ஏதோ காலைல 100 கஸ்டமர் வந்த மாதிரி சொல்றீங்க. இவர 101 கஸ்டமரா? இவ்வளவு நேரம் ஈல ஓட்டினோம். இவரு தான் முதல் கஸ்டமர். என்னது? நான் தான் அவங்க முதல் கஸ்டமரா? இல்ல இல்ல இன்னைக்கு நீங்க தான் முதல் கஸ்டமர் சொல்றாங்க. அது 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 அப்படி இல்லைங்க. லூசா? இல்லங்க இந்த டேபிள் கொஞ்சம் லூசா இருக்கு அதான் சொன்னேன். ஆமா லூசா தான். சும்மாடா. அது நிறைய கஸ்டமர் வந்தாங்க. மேடம் யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கல. எல்லாத்துக்கும் ஒரு முகராசி வேணும் பாருங்க. அந்த முகராசி உங்ககிட்ட இருக்கு. ஐயோ என்ன ராசி என்ன ராசி. சரியா சொன்னீங்க. ஆமாமா தலைக்கு மேல ஒரு ஒளிவட்டம் தெரியறது. தள்ளி நில்ல, அப்புறம் ஒளிவிட்டம் மறைஞ்சிரும். சொல்லுங்க. விடுங்க சார். நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர் வரதுக்கு முன்னாடி போஸ்டே சங்கிலி போட்டு கட்டி வச்சு. ஷோ சொல்லுங்க மிஸ்டர் பரந்து. பார்த்து பறந்துற போறாரு. சாரி சொல்லுங்க மிஸ்டர் பரந்து. மேடம் உங்க கம்பெனி A to Z பத்தி தான் இப்ப ஊரெல்லாம் பேச்சு. அப்படியா சார்? ஆமாங்க மேடம், ரொம்ப நம்பிக்கையான நிறுவனம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை உங்க நிறுவனத்திட்டே ஒப்படைக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நாங்க ஒப்படைச்சிடுறோம். இல்ல இல்ல ஒண்ணும் கவலைப்படாம ஒப்படைங்கங்கறாரு. அவர் அப்படியே சொன்னாரு. சார் உங்க பொண்ணு கல்யாணத்தை எங்க கிட்ட நடத்துற பொறுப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்குதுங்கறதையும் மறந்துடுங்க. ஏங்க கல்யாணம் நடக்காதா? அது இல்ல சார், உங்க பொண்ணோட கல்யாணத்தை சீரும் செருப்புமா நடத்தி வைப்பேன்னு சொல்ல வராங்க. என்னது? அது ஒண்ணும் இல்லைங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துல இந்த சீர்வரிசை கொடுக்கறதா இருக்கீங்களே, அதுல செருப்பு கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் கரெக்டா வச்சு கல்யாணத்தை பிரமாதமா நடத்திடுவோம்னு சொல்றாரு. அப்படித்தானே தம்பி? ஆமா சார் ஆமா சார் ஆமா சார். சரி சரி சரி. உங்க பட்ஜெட் எவ்வளவு சார்? 10 லட்சம் ரூபாங்க. ஓகே சார் ஓகே. பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு பந்தி போட்டு பரிமாறி பொண்ணு கழுத்துல தாலி ஏறி முகூர்த்தம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்புற வரைக்கும் சகல ஏற்பாடுகளையும் எங்களோட கல்யாணம் A to Z கம்பெனி பாத்துக்கும். அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார். என்ன இன்ஃபர்மேஷன்? கல்யாண வீட்ல மொய் எழுதுறதுல நான் எக்ஸ்பர்ட் சார். என்ன நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் தாங்க மொய் நோட்டு எழுதுவேன். என்னங்க இது? மக கல்யாணத்துல அப்பா மொய் வரவு கணக்கு எழுதுறதா வழக்கமே கிடையாது. அந்த வழக்கத்தை நான் கொண்டு வர போறேங்க. எதுக்கு சார்? இத பாருங்க, என் பொண்ணு பிறந்து வளர்ந்து 22 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எத்தனை கல்யாணத்துக்கு நான் மொய் எழுதியிருப்பேன். அவனுங்க எல்லாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து மொய் எழுதுறாங்களான்னு நான் பார்க்க வேண்டாம். அப்படி எழுதாம போறவங்கள கழுத்தை துண்டை போட்டு என்ன வலிக்க வேண்டாம். அதுக்குதான். கரெக்ட். சூப்பர் சார். முதல் கஸ்டமரே முட்டாளான கஸ்டமர். என்னமா மணிமணியா பேசலாம், விளங்கிடும். ஓகே சார், நீங்க சொன்ன பட்ஜெட் 10 லட்சம். அதுக்குள்ளேயே கல்யாணத்தை நல்ல ஜாம் ஜாம்னு நாங்க நடத்தி முடிச்சிடுறோம். அட்வான்ஸா ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தா போதும். பேலன்ஸ் பேமெண்ட்டை உங்க பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு பார்த்து எங்க சர்வீஸ் சார்ஜோட செட்டில் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் 5 லட்சமா? ஏன் 5 லட்சம் இவ்வளவு கோவப்படுறாரு? நியூமராலஜி படி சாருக்கு 5 ஆகாது போல இருக்கு. சார் நீங்க 6 லட்சமா கொடுத்துருங்க சார். ஹலோ 5 பைசா தர முடியாதுங்க. நீங்க 5 பைசா கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். என்ன சார் அட்வான்ஸ் தராம எப்படி சார்? ஆமாங்க, நான் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸை கொடுத்து நீங்க பணத்தை வாங்கிட்டு கல்யாணத்தை நடத்தாம எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா சார் நாங்க 10 லட்சம் ரூபாய் முழுசா செலவு பண்ணி உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மொய்ய வசூல் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா ஏங்க நான் மானசாங்க. அப்போ நாங்க மானம் கெட்டவங்களா? எங்க செலவுல
உன் பொண்ணு கல்யாணத்தை போசில நடத்தலாம்னு பாக்குறியா? ஏமா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணுங்கிற சாக்குல என்கிட்ட 5 லட்சத்தை ஆட்டிய போட பாக்கல நீ. யார் ஆட்டைய போட பாக்குறாங்க? நீதாமா 5 லட்சத்தை ஆட்டிய போட பாக்கல. யோ நீ தாயே என்கிட்ட 10 லட்சத்தை ஆட்டைய போட பாக்குற? ஏமா யாரை பார்த்து ஏமாத்தம் சொல்ற? ஏய் நானே உன்னை வெத்தல் பாக்க வச்சு வாயான்னு அழைச்சிட்டு இருக்கேன். ஆமா நீதாமா வா வானே எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. யோ நீ தான்டா எழுச்சிட்டு என் ஆபீஸ்க்குள்ள வந்த. அம்மா அதுவா மரியாதை கொடுக்கணும். கொண்டு பாருங்க. பொறுமையா இருக்கு சார். போமா வேலைய பார்த்துட்டு. கௌசல்யா நீ கொஞ்சம் பொறுமையா இருடி. இந்த சமாதானப்படுத்துற ஓடி. ஏமா இதுவா கம்பெனியாமா இல்ல மனுஷன் வரணுமா? மார்க்கெட் மாதிரி நடத்திட்டு இருக்க. போயா வா மாட்டுக்கு பல்ல பிடிச்சு பார்த்த மாதிரி வந்து நின்னுட்டு என்ன வா இந்த கம்பெனி உருப்படாது. கல்யாணமும் உருப்படாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ சமையல்காரனை எழுத்துட்டு ஓடி. ஓடட்டுமா கல்யாண செலவு மிச்சமா போமா. போயா வராத கம்பெனி பக்கம் உன்னை சாவடிச்சு ஞாபகம் வச்சுக்கோ. கௌசல்யா குட் ஃபைட், ஐ லைக் இட். வந்த ஒரு கஸ்டமரும் போயாச்சு. இப்ப என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே போய் பண்ணு போ. எக்ஸ்கியூஸ் மீ, நானும் போய் கண்டினியூ பண்றேன். ஓகே போங்க. மேடம் உங்களுக்கு ஈக்குவலா அவரும் சண்டை போட்டாரு பாத்தீங்களா? அந்த வகையில he is great. இல்ல இல்ல மணி 11 ஆகுது. இன்னும் இதுங்களை காணோம். எதா இருந்தாலும் ஓப்பனிங் செரமனியோட ஊத்தி முடுறதே நம்ம பழக்கமா போச்சு. வரட்டும் இன்னைக்கு. மூணு பேர் இங்க வாங்க. அப்ப ஐயோ வாங்க. ஓசி யோசிக்காம வாங்க. ஏன் லேட்டு? கௌசல்யா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. இந்த பதில மாத்தவே மாட்டீங்களா? ஏன் நீங்க இந்த கேள்வியை மாத்தவே மாட்டீங்களா? ஏதோ ஸ்கூல் பசங்க கிட்ட வாத்தியாரும் டீச்சரும் கேக்குற மாதிரி வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க. ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? ஏய் 11:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தா ஏன் லேட்டுன்னு கேட்க மாட்டாங்களா? 11:30 மணிக்காவது ஆபீஸுக்கு வந்துமேன்னு சந்தேகப்படு. சாரி சந்தோஷப்படு. அதாவது பட்டாதான் உனக்கு புத்தி வரும். பட்டாதான் எனக்கு புத்தி வருமா? அப்ப எனக்கு இப்ப புத்தி இல்லையா? சாரி அது எனக்கு தெரியாது. உனக்கு? எனக்கும் தெரியாது. உனக்கு? எனக்கும் தெரியாது. அப்போ நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன புத்தி இல்லாதவன் சொல்றீங்களா? அதுக்கு 3 பேர் சேரணுமா? சாரி நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. ஜெனரலா தானே சொன்னோம். சந்தேகப்படுறோம் தானே சொன்னோம். இருங்க சார் இருங்க. ஏன் இந்த ப்ராப்ளம்? நம்ம வேணா இன்னைக்கு லீவ் போட்டுருவோம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஏன் மம்மி லீவ் போட்டுடலாமா? லீவ் போட்டுடலாம். நாம 2 பேரும் மகாபலிபுரம் போலாம். லீவு மாத்திரம் தான் போடுறோம். என்னது? எதுக்கு லீவ் போடுறீங்க? ஏன் கௌசல்யா லீவு போடக்கூடாதா? லீவு போடுறது எங்க உரிமை. அதுல நீங்க தலையிட்டாலோ கூடாதுன்னு சொன்னாலோ மனித உரிமை கமிஷனுக்கு போவோம். ஆமா நானும் போவேன். சரி இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க எல்லாம் இப்படி பிரச்சனை பண்றீங்க? ஏன் ஏதாவது நடந்தாதான் பிரச்சனை பண்ணுவோம். அதானே எதுவுமே நடக்கலைனாலும் பிரச்சனை பண்ணுவோம். சரி ஒரு பிரச்சனையும் வேண்டாம். பேசாம சமாதானமா போயிடலாமா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. வாங்க போலாம். ஏய் இருங்க. என்னது ஃப்ளாஸ்க் கேரியர் அவ்வளவு பெரிய குண்டா? இதெல்லாம் என்ன எதுக்கு? ஏதாவது வண்டி கடை ஆரம்பிக்க போறீங்களா? ஐ அம் சாரி வண்டி கடை எல்லாம் இல்ல. மதியம் எங்க சாப்பாட்டு கடை. கரெக்ட்டா? எது சாப்பாட்டு கடையா? ஆமா கரெக்ட்டா லஞ்ச் டைமுக்கு போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு நீங்க நல்லா கொட்டிக்கிறதுக்கு போவீங்க. நாங்க திடீர்னு சாப்பாட்டுக்கு எங்க போறது? அதனாலதான் கையோட சமைச்சு சாப்பாடு எடுத்து வந்துட்டோம். ஆமா கேரியர் கட்டுற அளவுக்கு விதவிதமா சமைச்சீங்களா? அப்படின்னு சமையல் ஒரு வாசனையும் வரவே இல்ல. எப்படி வரும்? எல்லாம் பழைய சாதம். பழைய சாதமா? ஏன்? வேற என்ன ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான். ஏனா நீ என்ன எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டியா இல்ல அட்வான்ஸ் கொடுத்தியா? ஒரு மண்ணும் கிடையாது. கொத்தடிமை மாதிரி நீ கூப்பிட்ட போதெல்லாம் வந்து வேலை செய்யறோம். சம்பளம் இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு காஃபி டீ கூட இல்ல, ஏன் குடிக்க தண்ணி கூட இல்ல. இதெல்லாம் இல்லனா கூட பரவாயில்ல. வேலை இல்லையா? உட்கார்ந்து வெறும சேர தேய்க்கிறதுக்கு ஏன் லேட்னு கேள்வி வேற. அதானே
விடிஞ்சது வந்துடணுமா, நைட் இங்கேயே தங்கிடணுமா, அப்படித்தானே? இதுக்குதான் சார், இதுக்குதான் நான் லீவ் போடலாம் அப்பயே சொன்னேன், கேட்டீங்களா? அப்போ லீவு போட்டுடலாங்கிறியா? சரி 3 நாள் லீவு. சார் ஏன் அதிகங்கிறியா? இல்ல சார், ரொம்ப கம்மி. ஒரு 3 மாசம் லீவ் போட்டுக்கலாம். என்னது 3 மாசம் லீவ் போடுறீங்களா? ஏய் கார் சவுண்ட் கேக்குது. ஏதோ கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். அவங்க பிரச்சனை நம்மளுக்கு தெரிய வேணாம். ஆமா, அவங்க பிரச்சனை நமக்கு தெரிய வேணாம்ல. அப்ப நம்ம பிரச்சனை உங்களுக்கு தெரிய வேணாம். சரியா? அதை விடு. தெரியக்கூடாது. வரவன் மட்டும் என்ன பிரச்சனை இல்லாமலா வருவான்? அவனும் ஏதோ பிரச்சனையோட தான் வருவான். அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ண வருவான். அவன் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். ஐயோ சார் இது நல்லா இருக்கு சார். எது இப்ப சொன்னீங்களா அது கடைசி பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை எடுத்தீங்க பாருங்க, அது செட் ஆன மாதிரி தெரியல. No. ஆனா ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை எடுத்தீங்க பாருங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தான் பெஸ்டா இருக்கு. அந்த பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற. இந்த பிரச்சனையை தனியா பாரு, அந்த பிரச்சனையை தனியா பாரு. கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். பிரச்சனையோட பிரச்சனை சேர்ந்தா பிரச்சனையால உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனை நான் சொல்றேன் கௌசி. ஏய் இந்த தடவை பிரச்சனை நீ யாரோ சொன்னீங்க, அப்புறம் நான் அர்ச்சனை பண்ணிடுவேன். அப்ப ஜாக்கிரதை. நான் உங்களுக்கு தட்சணை தரேன். டாடா நீ வாடா. அர்ச்சனை எவ்வளவு தைரியம் எல்லாம் சொல்லிப்பேன். தாத்தா வா வா. கௌசல்யா அங்க பாரு, கஸ்டமர் ஏதோ பிரச்சனையோட வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி போ. கஸ்டமர் வந்துட்டாங்க. ஓகே. நார்மல் போயிடுச்சு. எல்லாம் வச்சுட்டு வெளிய வாங்க. ஓகே. நான் போயிட்டு வந்துடுறேன். கார் ரிவர்ஸ் எடுத்து வச்சுக்குப்பா. ஓகே. வாங்க வணக்கம். வணக்கம். இந்த கல்யாணம் ஏ டு Z வாங்க. வணக்கம். வணக்கம். உள்ள போய் பேசலாமே. ஆமா வாங்க உள்ள போய் பேசலாம். ஆமா, உள்ள போய் பேசுங்க. வாங்க. என்ன நீங்க 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் பேசுங்க. நீ என்ன கொலம்பஸ் போ. கஸ்டமர் வந்தாதான் நம்மளுக்கு மரியாதை. ஐயோ அப்படி எல்லாம் தப்பு கணக்கு போட்றாதீங்க. உங்களுக்கு எப்பவுமே இதுதான் மரியாதை. உங்க என்ன கேட்க மாட்டீங்களா? பின்னாடி சரி. வாங்க. வாங்க. உட்காருங்க. வணக்கம். என் பேரு பெருமாள் சாமி. பெருங்கலத்தூர்ல இருந்து வரேன். ஓஹோ. இத சொல்றதுக்கு தான். வேண்டாண்டா, ஏற்கனவே ஒருத்தன் ஐநாவரத்திலே வந்தேன்னு சொல்லி ஐநாவரத்திலே வந்தேன்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு நீ கேட்டு வாய் சண்டை கை சண்டையா மாறி வெட்டு குத்து வரைக்கும் போயிடுச்சு. உனக்கு நினைவில்லையா? மண்ணை எடுத்து இறைக்காத குறையா சபிச்சுட்டு போனான். இவனும் அதே மாதிரி சபிச்சுட்டு போனான். அப்புறம் ஏ டு Z தேடிட்டு ஒரு பய வரமாட்டான். ஓகே சார், நான் கண்ட்ரோலா இருக்கேன். ஆமா, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, பையனுக்கு கொஞ்சம் நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதான் நல்ல விதமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நாராசமா பேசிடுவான். அதான் முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சேன். ஓஹோ, என் பையனுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓ நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். இவர் நல்லா தானே பேசுறாரு. ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் பேசுவான். நீங்க பேசுங்க. உங்க கல்யாணம் A to Z பத்தி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டுமா வந்தீங்க? வேணாண்டா. வேணாமா? சரி ஓகே. வீணா எதுக்கு கல்யாண வேலையை இழுத்து போட்டு அலையணும் தான் நேரா இங்க வந்துட்டோம். புரிஞ்சு போச்சு. எங்களை அலைய விடலாம் தானே? மறுபடியும் வேண்டாமா? எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல சார், எதுக்கும் கவலைப்படாதீங்க. நடுத்தர கொண்டு வராம விட மாட்டோம். முடியலடா. உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். ஆமா மேடம், என் பையனோட கல்யாணத்தை நீங்க தான் நல்லபடியா நடத்தி வைக்கணும். அது எங்க கடமை சார். ஆமா, உங்க பட்ஜெட் எவ்வளவு சார்? 10 லட்சம். 10 லட்சம். ஏன் மேடம், அதுல ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா ஆயத்திறந்தா பிரச்சனையான்னே கேக்குறேன். பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை பண்ணுவோம் போல இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. என்னன்னா உங்க பையனோட கல்யாணம் நடக்கிற டேட்ல இன்னும் 2 கல்யாணம் ஒத்துட்டு இருக்கோம். அதான் எங்க பையன் கல்யாண தேதி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஓகே, டேட்டே சொல்லலையா? சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் அது நிறைய டேட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அனாவசியமா கிராஷ் ஆயிடக்கூடாதுன்னு முன்ஜாக்கிரதையா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆமா. கொலம்பஸ், நீ எதுக்கும் நம்ம டைரியில பாத்து வச்சுக்கோ. டைரி அப்படினா? இருங்க பாக்குறேன். ஆமா டைரி எடுத்து பார்க்கணும். டைம் கிடைக்குமா பாருங்க. எங்க கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி 50% அட்வான்ஸ் வாங்குறது எங்க பழக்கம். ஏற்கனவே 2 கல்யாணம் கமிட் பண்ணும்போது கூட each 5 lakhs நாங்க அட்வான்ஸ் வாங்கி தான் சைன் பண்ணோம். நீங்களும் எங்களுக்கு 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சாரி மேடம்,
நீங்க அட்வான்ஸ் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ நான் கேஷ் எடுத்துட்டு வரல. அப்படியா? கேஷ் இல்லனா பரவாயில்ல சார், நாங்க செக் கூட ஆக்செப்ட் பண்ணுவோம். ஐ அம் வெரி வெரி சாரி. இது வரைக்கும் நான் செக் யூஸ் பண்ணதே இல்ல. வெரி சிம்பிள். நீங்க கார் கொண்டு வந்து பிள்ளனோ கார் கீ என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அத நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். கார் என்னோடது இல்ல. அப்போ உங்களுக்கு என்ன சொந்தமா என்னதான் கொண்டு வந்திருக்கீங்க? அது வீட்டு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரிஜினல். ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வந்தேன். வேணும்னா உங்க சுருட்டிக்காக அதை கொடுக்குறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே என்கிட்ட கொடுத்தா போதும். ஆமாங்க, டோட்டல் கல்யாண செலவும் பொண்ணு வீட்டுக்காரங்களுது. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட செட்டில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன். இதுவும் விளங்காத கேஸ் தான். டேய், இவனும் ஓடிட்டான்னா அப்புறம் கல்யாணம் A to Z இழுத்து பூட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. அதனால இவனை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி ஆகணும். நாங்க கௌசல்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க 2 பேரும் எழுந்து வெளில போங்க. சார்